Welcome to Chocolax TV. குட்டீஸ், ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துடலாமா? வரிக்குதிரையோட உடம்புல எப்படி வரிகள் வந்திருக்கும் தெரிஞ்சுக்கலாம். முன்ன ஒரு காலத்துல வரிகுதிரைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அது வெறும் வெள்ளை குதிரையா மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு பெரிய காட்டுல மரங்கள், செடிகள், பறவைகள், விலங்குகள்னு எல்லாம் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அதுக்கு தாகமா இருக்கும்போது தண்ணி குடிக்கிறதுக்காக அங்க ஒரு பெரிய கிணறும் இருந்துச்சு. அந்த கிணத்துல விலங்குகள் எல்லாம் தண்ணி குடிச்சு மகிழ்ச்சியா விளையாடி கொண்டு இருந்துச்சு. சடனா ஒரு பெரிய ராட்சச குரங்கு வந்து, இதுக்கப்புறம் நீங்க இங்க யாரும் தண்ணியே குடிக்கூடாது, இங்க எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு, இதுக்கப்புறம் யாரும் இதுக்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மிருகங்கள்லாம் பிடிச்சி கிணத்துக்குள்ள போட ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்ததும் பல மிருகங்கள் பயத்துல அலறி அடிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நம்ம குதிரை மட்டும்தான் கொஞ்சம் தைரியமா இருந்து அவங்கள காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணுச்சு. அப்போ அந்த கிணத்துல கயிறை கட்டி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இருக்க மிருகங்கள்லாம் வெளியே கொண்டு வந்துச்சு. அப்புறம் எல்லா மிருகங்களும் ஒன்னா சேர்ந்து இவங்களை எப்படியாவது வீழ்ச்சியே ஆகணும்னு சொல்லி மொத்த மிருகங்களும் சேர்ந்து அந்த பெரிய ராட்சச குரங்க தண்ணிக்குள்ள கிணத்துல போட்டுருச்சு. அந்த பெரிய சண்டையில நம்ம வரிகுதிரையோட உடம்புல தீக்காயம் பட்டுருச்சு. அதனால வரிகுதிரை உடம்பு ஃபுல்லா கருப்பு நிற கோடுகளால மாறப்பட்டுச்சு. அந்த சுச்சுவேஷனுக்கு அப்புறம் வரிகுதிரை ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. அப்போ பக்கத்துல அந்த மிருகங்கள்லாம், நீ ரொம்ப தைரியமானவன், உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ ரொம்ப தைரியமா ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கை கொடுத்துச்சு. உண்மையான சயின்டிஃபிக் ரீசன் என்னன்னா, ஈக்களும் கொசுக்களும் அந்த வரிகுதிரையை கடிக்காம இருக்கிறதுக்காக இயற்கையா உருவாக்கப்பட்டதுதான் அந்த வரிகள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.